أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. நபியே, நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். நிச்சயமாக உங்களுடைய வணக்கத்திற்குரிய நாயன் ஒரே நாயன் என்று எனக்கும் வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே எவர் தன் இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ அவர் நற்கர்மங்களை செய்யவும் தன் இரட்சகனின் வணக்கத்தில் அவர் யாரையும் இணையாக்க வேண்டாம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய இறுதி வசனம் 110வது வசனம். இந்த வசனத்துல இஸ்லாமிய அகீதா கொள்கை மிக முக்கியமான ஒரு தூண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக லாஸ்டா ஒரு விஷயத்த பிரகடனப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக. ஏன்னா போன வசனத்துல அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஞானம், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த கற்பனை செய்ய முடியாத, எவ்வளவு நீங்க கடல் நீரை கொண்டு அல்லாஹ்வுடைய புகழை எழுத நினைச்சாலும் உங்களால எழுத முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமாவே பேசுறான். இந்த உலகத்துக்கு தான் எவ்வளவு பெரிய ஒரு தூதர், அதை நீங்க மக்களுக்கு தெரிவிங்க, அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே தான். நான் உங்களை போன்ற, உங்களோடு இருக்கக்கூடிய, உங்களை போன்று வாழக்கூடிய ஒரு மனிதன் தான். போன சமுதாயத்துல, முந்தைய காலத்தினுடைய அந்த சமுதாயங்கள்லாம் இறை தூதர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்ன, ஒரு இறை தூதர் எப்படி மனிதரா இருக்க முடியும்? இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அத மனுஷன் எப்படி ஒரு தூதரா இருக்க முடியும்னு சொல்லி மறுத்தாங்க. அதே மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடவுளாக்குனது மாதிரி சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தூதர்கள் செய்யற அற்புதங்களுக்கு பார்த்து பயந்து வியந்து போய் அவங்கள கடவுளாக இல்லைன்னா கடவுளுடைய குமாரராக அப்படிலாம் ஆக்கி வரம்பு மீறின ஒரு காட்சியும் முன்னாடி போன வசனங்கள்ல கூட நம்ம பேசி இருக்கிறோம். யூதர்கள் எப்படி வரம்பு மீறினாங்க அப்படின்றதையும் பேசியிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி அவங்க வழிகேட்டுல போனாங்க. சோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு பெரிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்லியோ, அல்லது அவங்கள்ட்ட தெய்வீக தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லியோ என்றைக்குமே சரி நபியும் இதை விரும்பல, அல்லாவும் இப்படி செய்ய சொல்லி எங்கேயுமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு மீறி, அதாவது அவங்கள தெய்வீக தன்மை இருக்கு, அதே மாதிரி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு வரம்புக்கு மீறி புகழக்கூடிய அல்லது வரம்பு மீறக்கூடிய எந்த செயலையுமே இஸ்லாம் அங்கீகரிக்கல. சோ அந்த நபியும் நம்மை போன்று உண்ணக்கூடிய, பருகக்கூடிய, அதே மாதிரி திருமணம் செய்து வாழக்கூடிய, மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய, கவலையை உணரக்கூடிய, இறுதியில் மரணிக்கக்கூடிய, நம்மை மாதிரியே மரணிக்கவும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்படின்றத அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தையின் மூலமாகவே. ஏன்னா அல்லாஹ் டைரக்டா சொல்றதை விட நபியை வச்சே சொல்ல வைக்கிறான். அவங்களோடு வாழ்ந்தவங்க அவங்களே சொல்றாங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தானேப்பா. யூஹா இலைய, எனக்கு என்ன ஸ்பெஷல்? யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது, உங்களுடைய நாயன், அதாவது உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. எனக்கு இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா வஹி வருது, இறை செய்தி வருது. அப்போ உடல் அமைப்பால நம்மள மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு இருந்தாலும் அந்தஸ்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கும் சரி, அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் சரி. வஹி அப்படின்றதுனால அவங்களுக்கு ஸ்பெஷல். சோ இந்த உலகத்துல அல்லாஹ் வந்து படைச்ச விஷயங்கள்லயே ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டது, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா வஹி தான். அந்த தொடர்புலதான் அவங்க அல்லாஹ் கிட்ட வந்து நேரடியாக, அதாவது நெருங்கக்கூடிய ஒரு வழி இருந்துச்சு. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ஞானம் நேரடியாக வழங்கப்பட்டுச்சு. இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். சாதாரண மனிதர்களுக்கும் நபி அவர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு இறைவனின் மூலம் ஞானம் வழங்கப்பட்டது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். சோ அந்த வஹையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம், அதனுடைய மைய கருத்து எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், இறைவன் ஒருவனே. இன்னமா அப்படின்றது வந்து ஆஹ் வேற எங்கிட்டும் கவனம் திசை திரும்பிடக்கூடாது. அல்லாஹ் அப்படின்றது ஒரே ஒருவன் மட்டும்தான். இன்னமா அப்படின்னா மட்டும்தான் அப்படின்ற பொருள்ல வருது. சோ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், ஒரே இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் வணங்கக்கூடிய சிலைகளாக இருந்தாலும் சரி, சூரியனை சந்திரனை எப்படி வணங்குறாங்க, மலக்குகள் வந்து கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்புறாங்க. அதே மாதிரி வந்து இறை தூதர்கள், அதாவது நபிமார்கள் கூட கடவுள் கிடையாது. சோ வணக்கத்திற்கு தகுதியானவன், நம்முடைய துஆக்களை, நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்பவன், நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வழங்குபவன், அதாவது வாழ்வாதாரம் முழுக்க, அதே மாதிரி மரணத்தையும் வழங்குபவன். சோ இத்தனை அதிகாரத்தையும் கொண்ட ஒரே இரட்சகன் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படின்ற கொள்கையை, அந்த தௌஹீத் அப்படின்ற கொள்கையை வந்து ஆணித்தனமாக நிலைநாட்டக்கூடிய ஒரே வசனம் அப்படின்னா இந்த வசனம் தான். சோ சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன அடுத்தது நிபந்தனை வைக்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யார் தன் இறைவனை சந்திப்பதை நம்புகிறாரோ. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரான். இத வந்து யார் நம்புறாங்களோ, இத வந்து ஆஹ் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை ஆசை கொள்றாங்களோ, அவங்களுடைய மனசுல வந்து நினைக்கிறாங்களோ, அவங்க ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர்கள் நற்செயல்களை செய்யட்டும். சோ ஃபமன் கான யர்ஜு லிகா, யர்ஜு அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு மீனிங் வந்து சொல்றாங்க. ஒண்ணு நம்புறது, இன்னொன்னு வந்து ஆசைப்படுறது, பேராவல் கொள்றது அப்படின்ற ரெண்டு பொருள்ல இது வந்து பயன்படுத்தப்படுது. சோ ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன், ஒரு முஃமினுக்கு ஆகப்பெரிய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மரணத்துக்கு பின்னாடி தன்னுடைய இறைவனை, படைத்த இறைவனை வந்து நேருக்கு நேரா சந்திக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய முகத்தை, அந்த திருமுகத்தை கண்டு பேரானந்தம் அடைகிறது தான் ஒரு மனிதனுக்கு, அதாவது முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். சோ இதுதான் இறை சந்திப்பு, லிகாஉல்லாஹ். அதன் மீதான அந்த ஒரு ஆசை, அதே மாதிரி அது பற்றிய ஒரு ஒரு ஏக்கம், இதெல்லாமே வந்து உள்ளத்துல ஆழமா யாருக்கு பதிஞ்சிருக்கோ அவங்களுடைய உலக வாழ்க்கை வந்து ரொம்ப சீராயிரும் அப்படின்றதான் இந்த வசனத்துல இத அல்லாஹ் வந்து சொல்றான். சொல்லிட்டு அவங்க யார் நம்புகிறாங்களோ அவங்க ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர்கள் நற்செயல்களை செய்யட்டும். அந்த இடத்துல வந்து செயல்பாடுகள் வெளிப்படணும்ன்றத நம்ம வந்து புரிய முடிகிறது. நான் வந்து இறைவனை வந்து சந்திக்க ஆசைப்படுறேன், பேரு ஆவலோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே சொற்களால மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. அதனுடைய தகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம செயல்களால வெளிப்படுத்தணும். ஒரு முஃமின் அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல்ல அது வெளிப்படணும். சோ இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து விளக்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். ஒரு செயல் வந்து அமலுன் சாலிஹாக இருக்கணும், நல்ல செயலாக அங்கீகரிக்கப்பட்ட செயலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சுன்னத்தின் அடிப்படையில, அவங்க எப்படி வாழ சொன்னாங்களோ அந்த அடிப்படையில, அவங்க எப்படி வழிகாட்டி இருக்காங்களோ அந்த அடிப்படையில தான் இருக்கணும். மார்க்கத்துல வந்து இல்லாத ஒரு விஷயங்களை புதுசா ஒண்ணு வந்து சுமத்தி அதை வந்து நம்ம செஞ்சு அதுல மூலமா நன்மை கிடைக்கணும்னு நினைக்கிறது என்றைக்குமே அது பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு செயல் அமலும் சாலிஹா மாறணும்னா அது நபி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல செயலாக மாறும். சோ இது வந்து இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய விளக்கத்துல சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை முடிக்கிறான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, மேலும் தன் இறைவனின் வணங்குவதில் எவரையும் இணை வைக்காது இருக்கட்டும். சோ சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த லாஸ்ட் வசனத்தினுடைய லாஸ்ட் பகுதி ஒரு முக்கியமான எப்படி சொல்றது, இஹ்லாஸ், அதே மாதிரி தூய்மையான ஏகத்துவம், இது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வலா யுஷ்ரிக், யாரும் இணை வைக்க வேண்டாம், அவர் இணை வைக்காது இருக்கட்டும். சோ அல்லாஹ் வந்து எந்த குற்றத்தை வேணாலும் மன்னிக்கிறான்.
எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் ஒருத்தன் தௌபா செஞ்சு வருந்தி யாரெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கும் போது மன்னிச்சிடறான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, ஷிர்க்க தவிர. அதையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹு ஆலம். இருந்தாலும் மன்னிக்கப்படாத ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொன்னா ஷிர்க்கு தான். அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா ஷிர்க்கு தான். போன வரியில அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தா, நற்செயல்கள்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் இந்த வசனத்துல இந்த அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றான், அந்த நற்செயல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா எல்லா அளவும் சரி, ஒரு சின்ன அளவு கூட ஷிர்க்கு கலந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட எல்லா செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் வந்து அல்லாவை சந்திக்கணும்னு பேராவல் கொள்றேன், அதற்காண்டி அமல் எல்லாம் செய்யறேன். அதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு என்ன எந்திரக்கூடாது, சின்ன அளவு கூட ஷிர்க், அதாவது மனிதர்களை திருப்திப்படுத்துற மாதிரியோ அல்லது வந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியோ எந்த செயல்பாடுகளும் இருந்து விடக்கூடாது. அல்லாவுக்கு பிடிக்காத எதையும் செஞ்சு விடக்கூடாதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனையாக, கடுமையான நிபந்தனையா அல்லாஹ் சொல்றான். பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அதாவது தன் இறைவனின் வணக்கத்தில் எவரையும். இப்ப இந்த இடத்துல இபாதத் அப்படின்றது வந்து தொழுகை, நோன்பு, அதே மாதிரி மற்ற கடமைகள் சில இருக்கு, அதை மட்டும் குறிக்கிறது இல்ல. மாறாக ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது துவா. யார்கிட்ட நம்ம கையேந்தி கேட்கிறோம், அல்லாவிடம் மட்டும்தான் கேட்கிறோமா அல்லது நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேறு யாரிடமாவது கேட்கிறோமா, அதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய நேர்ச்சைகள், அதே மாதிரி யாரை கண்டு நம்ம பயப்படுறோம், யார் மேல ஓவரா நம்பிக்கை வச்சிருக்கோம், யார் மேல அன்பு வச்சிருக்கோம். நம்ம கூட இருக்கிற மனைவியாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லோரும் அவர்கள் மேல அன்பு அதிகமாகி போயிருதா, அல்லது பயம் அல்லாஹ் இல்லாம மற்றவர்கள் மேல நம்ம பயப்படுறோமா, அல்லது நம்பிக்கை யார் மேல நம்ம அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து அந்த இடத்துல அல்லாஹ் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறான். தன் இறைவனின் வணக்கத்தில், அதாவது இபாதத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செய்யற எல்லா செயல்பாட்டிலையுமே இது அப்படின்றத நமக்கு வந்து குறிப்பிட்டு காமிக்கிறான். சோ ஒரு மனிதன் உள்ளத்துல சின்ன அளவு கூட எந்த ஒரு ஷிர்கான செயல்களையும் செய்யக்கூடாது. அஹதா அப்படின்னு லாஸ்ட்ல சொல்றான்ல, பொதுவான வார்த்தையின் மூலமாக சொல்றான். சோ நமக்கு தெரியும் ஷிர்க், பெரிய ஷிர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலை வணக்கங்கள் செய்யறது, அதே மாதிரி தர்காக்கு பேரு வந்து சுஜூது செய்யறது, அதாவது தலைய வந்து அங்க அந்த கபர் மேல வந்து தலைய வந்து சிரம்பணிய வைக்கிறது. அதே மாதிரி மரணம் அடைந்தவர்கள் மேல வந்து அவங்க மேல ஆதரவு வச்சு அவங்க நமக்காண்டி எல்லாம் செய்வாங்க. மலக்குகள் மேல, நபிமார்கள் மேல, இவங்க மேல எல்லாம் வந்து ஆஹ் நேரடியா துவா செய்யற மாதிரி, அவங்கள வந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு அவங்கள உயர்த்தி வைக்கிற மாதிரி, இது எல்லாமே ஷிர்குல் அக்பர், மிகப்பெரிய ஷிர்கு, அல்லாஹ் மன்னிக்காத ஒரு குற்றம். அதே மாதிரி ஆஹ் சின்ன ஷிர்கை நம்ம வந்து பார்த்திருந்தோம், இது ரொம்ப ஆபத்தானது கூட. அதாவது மத்த மனிதர்கள், நம்ம கூட சகமா பழகக்கூடிய மனிதர்கள் நம்மளை புகழணும், நம்ம வந்து பெரிய இபாதத், இவரை பார்த்தா இவரை மாதிரி தொழுக முடியுமா, நோன்பு வைக்க முடியுமா, தான தர்மம் செய்ய முடியுமா அப்படின்னு என்ன புகழணும்னு நினைச்சு நம்ம சில விளம்பரத்திற்காக சிலர் செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். சோ அந்த மாதிரி சில வேலைகளை செய்யறது. அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறது எப்படின்னா, என்னுடைய அடியார்கள் என் விஷயத்துல செய்யக்கூடிய சின்ன சிறுக்கை, முகஸ்துதியை நான் கடுமையா வெறுக்கிறேன்னு நல்லா சொல்றான், எச்சரிக்கிறான். சோ அப்படின்றதான் இதுல வந்து பார்க்க முடிகிறது. சோ அதே மாதிரி ஆஹ் இவ்வளவுதான் இந்த வசனம் வந்து இதோட நிறைவடைகிறது. அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன, அல்லாஹ்வினுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல அமல்களை அதிகமாக செய்யட்டும். அந்த நல்ல அமல்ல வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, எந்த விஷயத்திலயுமே சரி சின்ன ஷிருக்கு கூட, சின்ன ஒரு புகழ் கூட நமக்கு வந்துடணும்னு என்றைக்குமே நினைக்க கூடாதுன்றத அல்லாஹ் நமக்கு பாடமாக விளங்க வைக்கிறான்றத இந்த வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். நபிசல்லாசலம் அவங்களையே வந்து குரான் என்ன சொல்லுது, சொல்லுது அப்படின்னா, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். சோ இது வந்து எல்லாருமே சமம் அப்படின்றத அல்லாஹ் இந்த இடத்துல நிலைநாட்டுறான். நபிமார்கள் அப்படின்றதுனால வகை வருகிறது, அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் அந்தஸ்து, ஓகே. ஆனா மனிதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சமமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குரான் வந்து செய்யறதை நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மனிதர்கள் தான் கூட இருக்க மனிதர்களே அடிமை மாதிரி நடத்துறது, ட்ரீட் பண்றது. சோ எல்லாரும் சமமானவர்கள். ஏன்னா அரசியல் தளங்கள்லயும் நம்ம வந்து பார்க்க முடியும், தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் வந்து கிட்டத்தட்ட அடிமை மாதிரியே நடத்தப்படக்கூடிய ஒரு காட்சி. சோ இது வந்து இருக்கக்கூடாது, சமத்துவமா எல்லாரும் நடத்தணும்ன்ற ஒரு சிந்தனை இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லி தருது.
அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள் எல்லாத்தையுமே குரான் ஒரே விஷயத்துல கொண்டு வந்து அடக்குது. இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். சோ இந்த விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, மனித மனசு இருக்குல்ல, பல்வேறு விதமா சிதறி கிடக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நேர்கோட்டுல ஒரே விஷயத்துல இணைக்கக்கூடிய ஒரு தத்துவம் இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். சோ மனிதன் வந்து பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, சமூகத்துல தனக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக இன்றைக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட போய் மண்டிக்கிட்டு கிடக்கிறத, அடிமையாகி கிடக்கிறத பார்க்க முடியும். அப்படி எல்லாம் இல்லாம இதற்கெல்லாம் ஆசைப்பட வேணாம். அல்லாவை வணங்குவதில் அவன் தான் நம்மளுடைய இரட்சகன் அப்படின்றதுல நம்ம வந்து இருக்கணும். சோ உலகத்துல இருக்கக்கூடிய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது. இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லி தருது. அதே மாதிரி உள தூய்மை, நம்ம மனசு எப்பயுமே சுத்தமா இருக்கணும் அப்படின்றதே இந்த வசனம் சொல்லுது. முகஸ்துதினா சின்ன சிறுக்கு கூட, சின்ன வகையான சிறுக்கு கூட இருந்துடக்கூடாதுன்னா பெரிய சிறுக்க பத்தி நம்ம விவரிக்க வேண்டியதே தேவையில்லை. சோ இன்றைக்கு மனிதர்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளே பாக்குறோம். எத்தனையோ இளம் பெண்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இளம் பெண்கள் முதல் பெரியவர்கள் வரை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய போஸ்ட், ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே என்னை வந்து லைக் பண்ணணும், என்ன வந்து புகழணும், என்ன வந்து பெரிய ஆளா நினைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி, அந்த பாராட்டுக்காண்டி, அந்த விளம்பரத்துக்காண்டி ரொம்ப உடல் கவர்ச்சிகளாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை, அவங்களுடைய வெக்கங்கள் எல்லாம் துறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் புகழ் உங்களுக்கு இல்ல. இதன் பக்கம் நீங்க கவனமே சிதறக்கூடாது அப்படின்றத, அந்த தன்னுடைய சுய விளம்பரம், தன்னுடைய பெருமை, இது எல்லாமே கிடையாது அப்படின்ற விஷயத்த இந்த வசனம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லி கணிக்கும். மனிதர்கள் வந்து தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்ல. ஆனா என்ன தேவை, அதாவது எப்படி சொல்றது, அனாவசியமான அங்கீகாரம் அப்படிதான் சொல்லணும். அது தேவையில்லாத அங்கீகாரம். எதுல அங்கீகாரம் இருக்கணுமோ அதுல இருக்கலாம். நான் வந்து நல்லா படிச்சு மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நான் இருப்பேன், மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் 4 கத்து தருவேன்றதுல நம்ம ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. ஆனா தவறான விஷயங்கள்ல, தவறான முன் உதாரணமாக நம்ம இருக்கிறதுனால என்றைக்குமே பலன் இல்லை அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து வந்து புரிய வைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே மாதிரி ஆஹ் இன்னொன்னு விஷயம் என்ன, சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஒட்டுமொத்த படிப்பினைகள், நம்ம ஏராளமான படிப்பினைகள் சொன்னா கிட்டத்தட்ட 109 வசனங்கள் பார்த்திருக்கோம். இது 110வது வசனம். இதோட ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நமக்கு வந்து படிப்பினைகளாக சொல்லியிருக்கோம். அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வந்து அது அமல்படுத்துறதுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குகைவாசிகள்கிட்ட இருந்த ஈமான், அதே மாதிரி அவங்க தோழர்கள், அந்த தோழர்கிட்ட இருந்த அந்த கர்வம் இல்லாத ஒரு நிலைமை, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த அந்த பணிவு, எந்த அளவுக்கு அவங்க பணிவா நடந்து கொண்டாங்க. துல் கர்னைன் அப்படின்ற பெரிய மன்னர், உலகமே தன்னுடைய கையில் இருந்த மன்னர், அவரை எவ்வளவு நேர்மையாக ஆட்சி செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே விஷயத்துல சுருக்கலாம், இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், ஒரே இறைவனுக்காக வேண்டி இந்த நற்செயல்கள் எல்லாம் செய்யறது. இப்போ இவங்க செஞ்ச இந்த உதாரணங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லி காமிக்கிறது என்னன்னா, இவங்களெல்லாம் நீங்க பாருங்க, இவங்கெல்லாம் நடந்தது ஃபுல்லாமே அல்லாவை முன்னோக்கிதான் நடந்திருக்கிறாங்க. அவனுடைய அந்த ஆதரவு வச்சு அவனை சந்திக்கணும்னு நினைச்சுதான் இந்த நற்செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஷிர்க் எதுவுமே கலக்கல. சோ நீங்க உங்களுடைய லைஃப்ல இதை நீங்க மாத்திக்கோங்கன்றத எல்லாம் வந்து உதாரணங்கள் மூலியமா நமக்கு அழகா வந்து புரிய வைக்கிறேன். சோ வரலாறுகள் வெறும் கதை அல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கையில் அமல் செய்து நம்ம மாறுறதற்கான ஒரு படிப்பினைகள் அப்படின்றத எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு வந்து புரிய வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதுல என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ல சொல்றான், உங்களை போல் நான் ஒரு மனிதன் தான், எனக்கு வஹி அறிவிக்கப்படுது. அல்லாஹ்வுக்கும் உங்களுடைய அல்லாஹ் ஒருவனே, ஒரே அல்லாஹ் தான். இதுல 3 பார்ட்டா இருக்கு. நான் உங்களை போன்ற மனிதன் தான். அதுல அடுத்த அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணிடுறான். வஹி அறிவிக்கப்படுகிறது, மனிதன் தான், ஆனா நம்மள மாதிரி மனிதன் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பு நம்மளோட கம்பேர் பண்ணிட முடியாது. உங்களை போல மனிதன் தான் சொல்லிட்டு நம்ம வந்து மனிதர் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது அவங்கள வந்து கடவுள் அல்லாஹ் அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்திலே சிறந்த ஒரு
ஒரு படைப்புன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தான் இல்லைங்களா? குர்ஆன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பு. வஹி வஹி வஹிங்கிறது என்ன? குர்ஆன், ஹதீஸ் வந்திருக்கு. என்ன சுன்னா அவங்களுக்கு வந்திருக்கு. அதை செஞ்சு காமிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். என்ன ஒரு சிறந்த ஆசிரியர். என்ன ஸோ உலகத்திலே தலை சிறந்த ஆசிரியர்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான் நமக்கு. எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி அல்லாஹ் தொழுவணும், எப்படி வந்து நம்ம நல்ல காரியங்கள் செய்யணுங்கிறத சொல்லி காமிச்சிட்டு போன ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். நம்ம கிஃப்ட் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு அமைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நம்ம செலவாத்து அதிகமா சொல்லணும் இந்த நேரத்துல. அதனாலதான் வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட நிறைய செலவாத்து சொல்லணும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மேல அப்படிங்கிறாங்க. என்ன சோ அந்த மனிதர்களே சிறந்த மனிதர் அவங்க. அவங்கள வந்து சாதாரண மனிதர் நம்ம வந்து சொல்லிட முடியாது. நம்மள மாதிரி மனிதன் தானே அப்படின்னு நம்ம வந்து யாரையும் ரசூலுல்லாஹி சொல்லிடக்கூடாது. நவுதுபில்லா. அவங்களுடைய அதே நேரம் அவங்கள வந்து ரொம்ப கடவுள் மாதிரியும் ட்ரீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள வந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறவங்கள மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவோம் இல்லைங்களா? அழைச்சிட்டு போவாங்க. அல்லாஹ் வந்து அந்த தௌஃபீக்கு நம்ம துவா செய்யணும். சோ நம்ம என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, எல்லா ஷிர்க்கும் செஞ்சுட்டு, எல்லா தவறுகள் எவ்வளவு குற்றங்கள்லாம் செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீண் நம்பிக்கையில இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. சுஜூது செஞ்சு எல்லா உம்மத்துகளையும் அப்படியும் இருக்குது. அது வந்து அல்லாஹ் கடைசியில சொல்லிடுறேன், நான் யாருக்கு அனுமதி கொடுத்தேனோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க சிபாரிசு செய்ய முடியும். அந்த ஒரு நினைப்போட இருக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப கவனமா இருக்கும். சிறுக்கு அளவுக்கு நம்ம போனோம்னா மக்கா மதீனால போனோம்னா, அங்க மதீனால கபூர் ரவுலால போனோம்னா உங்களுக்கு அந்த சலாம் சொல்லும் போது சலாத்தை சொல்லி தான் போயிட்டு இருக்கணும். என்ன நினைக்கிறீங்க? அங்க போய் துவா கேட்க கூட அந்த போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க உள்ள வந்து வந்து கையை தூக்கினா வந்து நீங்க வெளியே போயிட்டே சலாத் சொல்லிட்டு போயிட்டே தான் சொல்லுவாங்க. அங்க நிறைய வந்து ஆலிம்கள் பாத்தீங்கன்னா இதை செய்யாத அதை செய்யாத இது வந்து ஷிர்க் லெவலுக்கு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க. என்ன அதை தடவுறது இதை தடவுறது என்ன இதனால வந்து இதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சா வர்க்கத்து வந்துடும். என்ன அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம். மார்க்கத்துல அதெல்லாம் கிடையாது. என்ன அங்க போய் ஒரு டவலை வச்சு தொடச்சு வீட்டை போய் எடுத்து வச்சுக்கிறது. என்ன சோ இதெல்லாம் நிறைய நடக்கும். நடக்கும் அங்க வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம வாஹித் அல்லாஹ் வந்து ஏகத்துவம். அல்லாஹ் தான் வந்து நமக்கு இறைவன் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ரெண்டாவது வஹியை அறிவிக்கப்படுறதுனால அவங்க வந்து அவங்க கண்ணியமே சிறந்த கண்ணியம். என்ன சோ அவங்கள வந்து நம்ம அளவுக்குலாம் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய மனித பிறப்பிலே சிறந்த ஒரு படைப்பு. உலகத்துல எல்லாம் படைச்சதுல பிறந்த சிறப்பு. அவங்களுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கணும் நம்ம. என்ன சோ ஹயாத்துன் நபின்னு சொல்றாங்க. ஹயாத்துன் நபிங்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க சில பேர் சொல்றாங்க அவங்க உயிரோட இருக்கிறாங்க. நம்ம சொல்ற சலாத்துக்கெல்லாம் பதில் வழங்குறாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஆலம். பட் என்ன சொல்றான் அல்லாஹ்னா, நீங்க சொல்ற சலாம் வெத்தி வைக்கப்படுது அவங்களுக்கு. அவங்க வந்து கபர்ஸ்தான்ல அவங்களுடைய ரவுலால உட்கார்ந்துகிட்டு நம்மளை பாக்குறாங்க, உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறாங்க. என்ன உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த இறந்து போன இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒத்துக்கவே இல்லை. கடைசி நாள் அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ் வந்து நம்புறாங்களோ அல்லாஹ் உயிரோட இருக்கிறான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கடவுளை நம்புறாங்களோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சுயநினைவுக்கு வராங்க. சோ நம்ம அந்த லெவலுக்கு இன்னும் நம்ம போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உயிரோடயே இருக்கிறாங்க அப்படின்னும் நம்ம மௌத்து வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் அப்படின்றாங்கல்ல. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவங்க பர்சக்ல தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்ற சலாத்தெல்லாம் வந்து எத்தி வைக்கப்படுகிறது. அங்க போன ரவுதாக்குள்ள கண்ணியங்கள் காப்பாற்றப்படணும். அதுக்காக ரொம்பவும் அங்க போய் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து நம்ம சலாத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஏத்தி வைக்கிறோம் தான் சொல்றாங்க. உயிரோட இல்லை அவங்க. ஆனா அவங்களுடைய நபிமார்களுடைய என்ன உடல்களை மண்ணு திங்காதுன்னு சொல்றாங்க. என்ன அவங்களுடைய உடம்பும் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறா தெரியாங்க. அல்லாஹ் ஆலம். அப்படி அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிறப்பு அவங்களுக்கு நபிமார்களுக்கு சில அல்லாஹ் சூஸ் பண்ணவங்களுடைய இன்னும் நிறைய கதையெல்லாம் படிக்கிறோம். சில பேரோட
பாத்தீங்கன்னா ஜனாசா இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே உயிரோடே இருக்கு, நிறைய வந்திருக்குன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். பட் நம்ம பார்க்கல. ஸோ அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு. மண்ணு வந்து அவங்களை சாப்பிடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது பாட்டு என்னன்னா, யார் வந்து அல்லாவுடைய சந்திப்பை எதிர்பார்க்கிறாங்க, சந்திப்பை ஆசைப்படுகிறாரோ எதிர்பார்க்கிறாரோ, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அடுத்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அமல் சாலியா செய்யுங்க, அவங்களுடைய அல்லாவுடைய இபாதத்துல யாரையும் எந்த ஒன்றையும் சோ அகதுன்னா வந்து யாரும் கிடையாது, எந்த ஒன்றையும் கூட சில முஃபஸிரின்கள் சேர்த்துறாங்க. சோ இதுல 3 பாட்டுல என்னன்னா, அல்லாஹ் சந்திப்ப ஆதரவு வைக்கிறது, விரும்புறது. உதாரணத்துக்கு ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு வெளிநாட்டுக்கு, ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஆசையா மனைவிக்கு வந்து பேக் பண்ணி ஜாமான்லாம் அவருக்கு சேலை வாங்குவாரு, அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு இது நல்ல உதாரணமாக கூட சொல்லலாம். பிடிச்ச அவங்களுக்குள்ள தின்பண்டங்கள், அவங்களுக்குள்ள பிடிச்ச ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வெளிநாட்டுல இருந்து வரும்போது பாக்கணுமே. இவங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க, மனைவி பாத்தீங்கன்னா அவங்க ஆசையா வீடை சுத்தம் பண்ணி கணவர் வராரு அப்படின்னு. நம்ம வந்து அல்லாஹ் வெயிட் பண்ண போறோம். அல்லாஹ் வந்து அதெல்லாம் விடவும் வந்து நம்ம பாசமிக்கவன், அன்பு மிக்கவன், மனைவி தாயை விட நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடியவன். சோ அவனை மீட் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஒரு சாதாரண ஒரு உறவினர்களை மீட் பண்றதுக்கு எவ்வளவு நம்ம ஒரு ஆசை. ஒரு கல்யாணத்துல பாருங்க, கல்யாணத்துல சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி மரியாதை செய்யறோம், எப்படி போய் கூப்பிடுறோம். அதுல அதை விட எத்தனை மடங்கு நம்ம அல்லாவை மீட் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது நம்ம இந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது பார்த்துட்டு அமலன் சாலிஹா, அமல செய்யா, அமல சாலிஹா செய்யணும் அப்படிங்கிறான். அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அமல சாலிஹாத்துங்கிறது வந்து நல்ல செயல்கள் இல்லைங்களா. அந்த அல்லாஹ்வுக்கு முதல்ல தொழுகை வணக்கம், ரெண்டாவது வந்து குரான், ரெண்டாவது மனித அவனுடைய படைப்புகள்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது, அவனுடைய அவங்க அல்லாஹ் ஏவன கட்டளைகளை நிறைவேற்றுறது, அதுக்கு மற்றவங்களுக்கு உதவி, யார் என்னென்ன செய்ய வானான்னு சொன்னானோ அதை வந்து செய்யாம இருக்கிறதும் அமலு சாலிஹா தான் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நல்ல அமல்கள் தான் செய்ய சொல்றான். எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து ஜாமான ப்ரிப்பேர் பண்ணிலாம் கொண்டு கொடுக்க சொல்ல, எனக்கு வந்து நீ வெளிநாட்டுல இருந்து காசு அமுச்சு விடு, பணம் அமுச்சு விடு, சதக்காவும் செய்ய சொல்றான். அதுவும் வந்து ஒரு 1/3 செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றேன். உங்க குடும்பத்துக்காக நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து எனக்காக நீங்க, நான் உன்னை படைச்சேன், நீ வந்து உன் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு தான் இபாதத்துல இருக்கணும் என்ன சொல்ல இல்லைங்களா. நீ உன் வாழ்க்கையை அனுபவிச்சுக்க, உன் குடும்பத்தை வந்து என்ஜாய் பண்ணு, பிசினஸ் பண்ணு, என்ன நீ 4 இடத்த போய் பாரு. அதே நேரம் தொழுகைக்கு வந்து நேரம் ஒதுக்கு, சதக்கா கொஞ்சம் செய். என்ன எந்த நேரமும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு நினைவிலே இருந்தா சொல்றான். என்ன சோ நம்ம வந்து எவ்வளவு நேரங்கள் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக, நம்ம மனைவி மக்களுக்காக எவ்வளவு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அலுவலகத்துல இருந்து வேலை செய்யறோம். என்ன மனைவி மக்களே பிரிஞ்சு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேரு. என்ன தன்னுடைய வாழ்க்கையில வந்து பெரும்பான்மை பாகத்தை பாத்தீங்கன்னா வேலைக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் செலவு பண்றது எவ்வளவு பேரு. சில பேர் பதவிக்காகவும் புகழுக்காகவும் செலவு பண்ற பேர் எத்தனையோ பேரு. என்ன சில பேர் தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி பிட்டா வச்சு அதுக்குன்னே ஒரு நேரம் ஒதுக்குற ஆளுங்க எத்தனையோ பேரு. என்ன சோ அதெல்லாம் வந்து எல்லாம் வேணும்னு சொல்லல. நம்ம வந்து இதுக்கு இந்த இபாதத், அதையும் வந்து இபாதத் ஆக்க சொல்றான். என்ன எதுவும் பேலன்ஸ் வேணுங்கிறான். ரொம்ப அதுலயும் எக்ஸ்ட்ரீமா போயிடாதீங்க. என்ன எல்லாத்துலயுமே பேலன்ஸ், மார்க்கத்துல, இபாதத்துல, உன்னுடைய ஃபேமிலியில நல்ல செயல்களை வந்து அமல் சாலிஹாத்துல பேலன்ஸா இருக்க சொல்றான். தன்னுடைய இபாதத்துல யாரையும் வந்து அல்லாஹ் எந்த ஒன்றையும் கலக்க வேணாம் அப்படிங்கிறான். எதையும் பார்ட்னர் ஆக்கிடாதீங்க. சோ இந்த எல்லா நம்ம டெய்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யற செயல்கள், நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட் போட்ட கூட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம மக்கள் விரும்புறாங்களா அப்படிங்கறது தான். நம்ம எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம் வழியா, அது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வழியில இருக்கா. என்ன நம்ம போடுற
நம்ம போடுற போஸ்டா இருக்கட்டும், நம்ம பேசுற பேச்சா இருக்கட்டும், அது ஒருத்தங்களுக்கு கூட லைக் வரலன்னா கூட பரவாயில்ல. நம்ம அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ் அதை லைக் பண்ணுவானா? என்ன அல்லாஹ் கிட்ட அந்த லைக் வருமா? அதுதான் நம்ம முதல்ல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு செயலும் வந்து ஒரு இஹ்லாஸோட இருக்கணும். என்ன ஒரு அழகா எஹ்சானோடயும் இருக்கணும். எஹ்சானோடயும் இருக்கணும். என்ன இஹ்லாஸோட இஹ்லாஸோடயும் இருக்கணும், எஹ்சானோடயும் இருக்கணும். அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அதுக்காக செய்யாம இருக்கக்கூடாது. எஹ்சான் வேணும், எஹ்சான் வேணும்ன்ட்டு சில பேர் நம்மளே சில பேர் சொல்ல வேணாம். அது வந்து வந்தவன செஞ்சுக்குவோம். என்ன வயசான பிறகு செஞ்சுக்குவோம். நமக்கு நாள் இருக்குது. என்ன நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்ட காசு வந்தோடனே தானே செய்வோம். என்ன இப்போதைக்கு என்ன இருக்கு? என்ன அவன் அல்லாஹ் அப்படி செய்யல. கொடுத்ததுல இருந்து கொடுங்கன்னு தான் சொல்றான். என்ன எம்மா ரசகுனாக்கும் அன்பிக்கும்னா செய்வார்கள் அப்படிங்கிறான். ஈமான் நேரமா இருக்கட்டும், அவங்களுடைய அறிவா இருக்கட்டும், காசு பணமா இருக்கட்டும், ஏற்கனவே கொடுத்ததுல இருந்து கொடுத்தாதான் அல்ல மேல மேல கொடுக்க ஆரம்பிப்பான். என்ன நினைக்கிறீங்க? வந்தவனை செய்வோம்னா அல்லாஹ் வந்து தன்னுடைய ரஹமத்தோடைய கதவை மூடிதான் வச்சிருப்பான். என்ன சில பேர் சோதனைக்காக திறந்து விட்டுருப்பான். என்ன நீ இன்னும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இதுலயே நீ இந்த லைன்ல போயிடு, நீ வந்து கருமையாவே கஞ்சனாவே நீ இறந்து போவ அப்படின்ட்டு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கதையும் தரப்பான். எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி டெஸ்ட்ல இருந்து நம்மள. ஸோ ஸோ நம்ம இஹ்லாஸோட நம்ம செய்யறோமா இல்லையா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு மனிதர்கள் தான் நம்ம சம்டைம்ஸ் அல்லாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சில நேரத்துல தூக்கத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு மீட்டிங்ல நேரம் போறதே தெரியாது. என்ன சில முக்கியமான பிசினஸ் டீலிங்கா இருக்கும். நம்ம தொழுவை நேரத்துல தொழுவ விட்டுருவோம். என்ன ஸோ ஃபஜர் நேரத்துல சில நேரத்துல தூங்கிடுவோம். அது கூட சொல்லுவாங்க ஷிர்க்குங்கிறது வந்து பல வகையால வரும் ஷிர்க்கு. அல்லாஹ்க்கு வந்து டைரக்டா இணை வைக்கிறது தான் ஷிர்க்கு. சிலைகளை வணங்குறது தான் ஷிர்க்கு கிடையாது. சிலைகள் வணங்காம தன்னுடைய நஃப்ஸை வணங்குறான் இல்லைங்களா? காசு பணத்தை, தன்னுடைய மனைவி மக்களை. என்ன ஸோ அதுவும் வந்து ஓரளவு ஒவ்வொரு வகையில ஷிர்க்கு கொண்டு பல ஷிர்க்ல வந்து பல கிரேடுன்னு சொல்றாங்க. என்ன பெரிய ஷிர்க் வந்து கடவுளை வந்து தான் கடவுளுங்கிறது ஒருத்தர் அது வேற. அது வந்து சைத்தான் இல்ல பிறவனுடைய ஆட்டிடியூடு. என்ன சோ மத்த கடவுள்கள்லாம் இருக்கு. இவங்கள வந்து நம்ம சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணா போதும். என்ன ஏன் இதெல்லாம் சொல்றான்? என்ன எதுக்கு இந்த என்னத்தான் வணங்கணும்? ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோம்பேறித்தனம் வந்துடும். யாரும் நடுவுல ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து இவாதத்தை செய்யணும்? என்ன சோ நம்ம அவங்க பாத்துக்குவாங்க. என்ன நம்ம ஏதோ செய்யறத செய்வோம். அவர் தான் இருக்கிறாரு நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. இல்ல நம்ம பாட்டு வந்து அவன் செய்யற எல்லா தவறுகளை செய்வோம். நம்ம சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும். யாரு வந்து இந்த ஷிர்க்கு செய்யறாங்கள வந்து சோம்பேறித்தனம் கொண்டு வந்துடும். உலகத்துல பெரிய பித்தனாக்களை கொண்டு வரும். என்ன எந்த கடவுளை வணங்குறதுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன சோ ஒருத்தன் காசுக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், என்ன ஆரோக்கியத்துக்கு ஒரு கடவுள், குடும்ப குலதெய்வத்துக்கு ஒரு கடவுள்னா மனிதர்களுக்கு குழப்பம் தான் வரும். என் கடவுள் பெரிதா, உன் கடவுள் பெரிதா, சண்டை வரும். என்ன சோ இதெல்லாம் வந்து நம்ம அதனாலதான் வந்து ஒரே கடவுள், ஒரே அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இபாதத்து, அல்லாஹ்வை மீட் பண்றது. என்ன ரசூலுல்லாஹி வந்து நம்ம ஈமான் கொள்றது, அல்லாஹ்வை ஈமான் கொள்றது ரொம்ப ரொம்ப அல்லாஹ் இப்படி முடிக்கிறான். ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சான்? சோ காஃபோட ஆரம்பம் வந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி இந்த இது வந்து அந்த இந்த தௌஹீத் இதுல வந்து எந்த கோணலும் இல்லை. என்ன நீங்க வந்து உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போல இருக்கும்னு சொல்லிட்டு என்ன கடைசியில எப்படி முடிக்கிறான்ல என்ன இந்த எந்த கோணலும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனசுல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ரொம்ப ஒரு தௌஹீதுடைய ஒரு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட நம்ம ஈமானோடைய தக்வா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது சூரா காஃப். இது வந்து ஒரு நிறைய சிறப்புகள் சொல்றாங்க. கடைசி முதல்ல ஒரு 10 ஆயத்துக்களை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணோம்னா தஜ்ஜாலுடைய வேதனையில தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து பாதுகாக்கப்படுவோம், குழப்பத்துல இருந்து சொல்றாங்க. என்ன மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறது மட்டும் ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹ். மெமரைஸ் பண்ணி அதை செயல்படுத்தணும். என்ன அதை இன்டர்னலைஸ் பண்ணி என்ன ஒவ்வொரு ஆயத்துக்கும் வந்து அதுக்கு அர்த்தம் கொடுத்து வாழ்க்கையில செயல்படுத்தினா அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் நம்மகிட்ட வராது. என்ன சோ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சொன்னோம் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஆயத்துக்கள் தானே சொல்றான் அல்ல இல்லைங்களா? 10 ஆயத்துக்கள் மெமரைஸ் பண்ணா தஜ்ஜாலுடைய ஃபித்னா
ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஆயத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆயத்தை என்ன சொன்னா, இந்த வேதத்தில் இந்த எந்த கோணலும் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மற்ற எதையும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா இந்த குரான்ல டவுட்டே வராது. மத்தவங்க சொன்னா அதை நம்ம டவுட் பண்ணலாம். குரானுடைய லைட்ல தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஒரு நல்ல புக்கு படிக்கிறோம், என்ன சிறந்த ஒரு 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 அறிவுரையை கேட்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், எந்த ஒரு சோசியல் மீடியால இருக்கட்டும், அது குரானுக்கும் சுன்னத்துக்கும் ஒத்து போதான்னு பார்க்கணும். என்ன குரான் அதுக்கு ஒத்து போதா நம்ம பார்க்க கூடாது. என்ன ஒருத்தன் இதை சொல்றான், நீ இதை செய்ய அதை செய்ய, என்ன மார்க்கத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் ஒழிய குரான் அதுக்கு ஒத்து வருதா அப்படிங்கறத பார்க்க கூடாது நம்ம. சோ இந்த மாதிரி ஒண்ணு அது ஒவ்வொரு 10 ஆயத்துக்களையும் நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சா, இந்த தஜால் நாளைக்கே வந்து நின்றா கூட, அடுத்த செகண்டே வந்து நின்றா கூட, தஜால் வந்து சொல்றதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். என்ன என்ன இந்த குரான்ல கோணல் இல்ல. தஜால் வந்து என்ன சொல்ல நம்ம கேட்க மாட்டோம். தஜால் வந்து என்ன சொல்ல போறான்? சொர்க்கத்தை நரகம் காப்பா, நரகத்தை சொர்க்கம் காப்பா. இதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. என்ன சோ நம்ம எது சொர்க்கம் சொர்க்கம் நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு வந்து காமிக்கிற ஒரு தௌஃபீகை கொடுக்கணும். எது நரகம் நரகங்கிற சொல்ற தௌஃபீகை நம்ம கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்படிலாம் இருந்தா அந்த 10 ஆயத்துக்களை நம்ம மெமரைஸ் பண்ணி நம்ம இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்குவோம். நான் மெமரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். என்ன 10 ஆயத்துக்கள் ஒரு அர்த்தத்தோட என்ன சொல்லி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து சொல்லி மெமரைஸ் பண்றதோட அதுவும் ஹோம்ஒர்க் ஆகும் வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ்.